இந்த அபாக்கஸ டெக்கரேட் பண்ணிருப்பாங்க. டெக்கரேட்டர். ஓகே. வெறும் லயன் மட்டும் தான் இருக்குமா? அனிமல் வேற ஏதாவது இருக்குமா? ஹார்ஸ், லயன், புல், எலஃபண்ட். குரூப் 4 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. எஸ்ஏ எக்ஸாம் எழுதுறீங்கன்னா எஸ்ஏ எல்லாம் இதெல்லாம் கேட்பாங்க. என்னங்க? எலஃபண்டா? பின்னாடியா? நீங்க பாத்துக்கோங்க. புல், ஹார்ஸ், எலஃபண்ட்டும் இருக்கும். சோ புல் வந்துட்டு லெஃப்ட் சைடா ரைட் சைடா? இதெல்லாம் கொஸ்டின் சரியா? புல் வந்துட்டு லெஃப்ட், ஹார்ஸ் வந்துட்டு ரைட் சைடுல இருக்கு. ஆ சி இங்க எலஃபண்ட் தெரியுதா? எலஃபண்ட்டும் இருக்கும் நம்மளோட இதுல. ஆ இது 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 உங்களுக்கு இன்னும் கன்வீனியன்ட்டா இருக்கும். ஓகே, இங்க பாருங்க. there are 4 animals in the national emblem. Can name it? ஸோ இதுல வேணா எழுதிக்கோங்க. அந்த 4 லயன்ஸ் வந்துட்டு சிம்பிள் வந்துட்டு என்னது? அவங்கள வந்துட்டு பவர், கரேஜ் அண்ட் கான்பிடென்ட் அண்ட் ப்ரைட வந்துட்டு அந்த 4 லயன்ஸ், ஒவ்வொரு லயனுக்கும் ஒவ்வொரு சிம்பிள். ஒன்னு பவரை குறிக்குது, கரேஜ் குறிக்குது, கான்பிடென்ட் குறிக்குது, இன்னொன்னு என்ன? ப்ரைடு. ஆஃப்டர் தட் இந்த சர்க்கிள் வந்துட்டு என்னது? தர்ம புத்திஸ்ட் தர்ம சக்ரா 24 இது இருக்கும். இது எல்லாருமே ஸ்கூலிங்ல இருந்து நம்ம பார்த்ததுதான். இந்த புல் வந்து ஹார்ட் ஒர்க்கை டினோட் பண்ணுது. ஹார்ஸ் வந்து லாயல்டி, ஸ்பீட் அண்ட் எனர்ஜியை டினோட் பண்ணுது. ஃபர்ஸ்ட் இது எழுதுங்க. நான் கீழே டிராப் பண்ணும்போது மிஸ் ஆயிடுச்சுன்னா இதாயிடும். எக்ஸாக்டா இது எப்படி இருக்கோ அப்படியே எழுதிக்கோங்க. The 4 lions ஓட symbolizing power, courage, confident and pride. அந்த 4 lions ஓட symbol என்னது? Power, courage, confident and pride. So 2 P 2 C. PP CC கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. PC PC. PC CP. After that அந்த தர்ம சக்கரா தர்மத்தை வந்துட்டு குறிக்குது. இங்க புல் வந்து எதுக்காக டினோட் பண்றாங்கன்னா, புல் இட்ஸ் ஃபார் ஹார்ட் ஒர்க். ஹார்ஸ் வந்து ஸ்பீடு, லாயல்டி அண்ட் எனர்ஜியை வந்துட்டு குறிக்குது. அண்ட் இது வந்துட்டு முன்தக் உபதேஷனால இருந்து எடுத்திருக்காங்க. உபதேஷனால நம்ம படிச்சிருக்கோம்ல, வேதா உபதேஷம், அது புக் மாதிரி, பைபிள் புக் மாதிரி எல்லாம் இருக்கும். சோ அது இந்த உபதேஷனா எந்த உபதேஷனால இருந்து எடுத்திருக்காங்கன்னா, முன்தக் உபதேஷனால இருந்து இது என்டையரா எடுத்திருப்பாங்க. த்ரீ டி வியூல பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேக் சைடு எலிஃபென்ட் இருக்கும். இருந்தாலும் நான் எழுதி பாக்குறேன். அதான் முன்தக்க உபதேஷனா அதுல இருந்து எடுத்திருப்பாங்க. பைபிள் அதுல இருந்து ஒரு கருத்து எடுத்திருப்பாங்களா? இவங்க சொன்னாங்களே 108ங்கிறதே பைபிள்ல இருந்து தான்க்கா எடுத்தாங்க அப்படின்னு சொன்னாங்கல்ல, அந்த மாதிரி முன்தக்க உபதேஷனால இருந்து இந்த என்டையரா மீனிங்ல ஃபுல்லா எடுத்திருப்பாங்க. எலஃபண்ட் 3D வியூல பார்த்ததா இருக்கும். ஓகே, இவரு லெஃப்ட்ல எந்த அனிமல் இருக்குன்னு எழுதிக்கோங்க, ரைட்ல வந்து எந்த அனிமல் எழுதிக்கோங்க. புல் வாஸ் இன் லெஃப்ட் ஆர் ரைட் அந்த மாதிரில எழுதிக்கோங்க. நம்ம இப்படிதான் பார்க்கணும், இப்படி ஸ்ட்ரெயிட்டா. ரைட்ல ஹார்ஸ், லெஃப்ட்ல வந்துட்டு புல். ரைட்டா லெஃப்டா தான் கொஸ்டின் சரியா? இது என்ன சொல்றீங்க நீங்க? நார்த், வெஸ்ட், சவுத், ஈஸ்ட், நார்த்ன்ட்டு. சரி இது எழுதுங்க.
எலஃபண்ட் வாஸ் சவுத், இண்டஸ்ட வந்து குறிக்குது. எலஃபண்ட் வாஸ் சவுத். ஹார்ஸ் வந்து வெஸ்ட குறிக்குது. புல் வந்து ஈஸ்ட் கங்காவை குறிக்குது. லயன் வந்து நார்த் எல்லோ ரிவரை குறிக்குது. வெஸ்டா வெஸ்ட். எஸ், புல் வந்து ஈஸ்ட். லயன் வாஸ் நார்த், எலஃபண்ட் வாஸ் சவுத். நீங்க எலஃபண்ட் டினோட்ஸ் ஆஃப் புத்தாஸ் அவுட்செட், இது மட்டும் எழுதிக்கோங்க. The dream of a white elephant entering his own dream by Buddha's mother at the time of a Buddha's concentrations. புத்தாவோட கனவுல வந்துட்டு ஒயிட் எலஃபண்ட் வந்திருக்கு. அந்த ஒயிட் எலஃபண்ட் தான் வந்துட்டு நமக்கு வந்துட்டு இது பண்ணிருக்காங்க, புத்தாஸ் அவுட்செட். என்டரிங் அவர் வயிற்றுல இருக்கும் போது அவங்க அம்மா கனவுல வந்திருக்காங்க. சீக்கிரம் எழுதிட்டீங்களா? நெக்ஸ்ட் நம்ம போகலாம். உபதேஷ்னா எழுதியாச்சு. அண்ட் 4 lions. புல் வாஸ் அட் த ரைட், ஹார்ஸ் வந்துட்டு லெஃப்ட். ஸோ புல் வாஸ் அட் த ஈஸ்ட், ஹார்ஸ் வந்துட்டு வெஸ்ட். இதெல்லாமே வந்துட்டு எஸ்ஐல வந்துட்டு கொஸ்டின் ஏரியா. நேஷனல் ஆந்தம் வந்துட்டு இது எழுதிட்டீங்களா? எழுதியாச்சா? கூகுள் இருக்கா? புல் வந்துட்டு ரைட்டுங்க. புல் ரைட், ஹார்ஸ் வந்து லெஃப்ட். ஹார்ஸ் லெஃப்ட்ல இருக்குங்கிறீங்களா? ஓகே ஓகே. நாம அந்த போஸ்ட்ல இருக்கும் போது எனக்கு இங்க என்ன இருக்கு? ஹார்ஸ். அப்ப எனக்கு இங்க வந்துட்டு புல். அப்ப ஹார்ஸ் ரைட், புல் வந்துட்டு லெஃப்ட். So next, national anthem. செகண்ட்ஸ்க்குள்ள பாடி முடிக்கணும் நம்ம. ஆனா நம்ம என்ன பண்ணுவோம், அப்பதான் யாராவது சீஃப் கெஸ்ட் லேட் ஆயிடுச்சுன்னா இன்னும் ஒரு 3 நிமிட்ஸ் 4 நிமிட்ஸ் 5 நிமிட்ஸ் அப்படி படுவாங்க. ஸோ 52 செகண்ட்ஸ்க்குள்ள என்டையரா நம்ம பாடி முடிச்சிடணும். இல்ல எனக்கு இன்னும் ஷார்ட்டா வந்து டைம் டியூரேஷன்ஸ் இல்லைன்னா 20 செகண்ட்ஸ்க்குள்ள பாடி முடிச்சிடணும். இன்னும் ஷார்ட்டர் வெர்ஷன் பாத்தீங்கன்னா 20 செகண்ட்ஸ்க்குள்ள பாடிடணும். அதுக்குள்ள பாடி முடிச்சிடணும். இன்னும் ஷார்ட்டர் வெர்ஷன் பாத்தீங்கன்னா 20 செகண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் 2 லைன்ஸ் லாஸ்ட் 2 லைன்ஸோட பாடி முடிச்சிட்டோம்னா 20 செகண்ட்ஸ்ல முடிஞ்சிடும். என்ன சாங்? நேஷனல் ஆந்தம் ஜனகணமன. யார் கம்போஸ் பண்ணாங்க? சூப்பர். என்ன லாங்குவேஜ்? பெங்காலி லாங்குவேஜ். ஹிந்தி வெர்ஷன்ல இருக்கிறத அப்படியே பெங்காலி லாங்குவேஜ் இது பண்ணிருப்பாங்க. ஸோ பை. ஆமாடா. பெங்காலில வந்து மொத்தம் 5 ஸ்டான்ஸ் தான் இருந்திருக்கும். அதுல ஒரு ஸ்டான்ஸா தான் நம்ம இப்போ நம்ம சாங்கே நிறைய இருக்கா, அதெல்லாம் டோட்டலா 5 வெர்ஷன்ஸ் இருக்கும். அதுல ஃபர்ஸ்ட் வெர்ஷன்ஸ் மட்டும் தான் நம்ம எடுத்துருப்போம். ஒரே ஒரு ஸ்டாண்டர்டா எடுத்துருப்போம். எப்ப அடாப்ட் பண்ணாங்கன்னா
24th January 1915. ஏன்னா நமக்கு 26 அப்போ பாடுறதுக்கு பாட்டு வேணும், கரெக்டா? அதே மாதிரி ஆகஸ்ட்ல நம்ம கொடி ஏத்துறதுக்கு கொடி வேணும், அதனாலதான் ஜூலைல வந்து பிக்ஸ் பண்ணிருக்காங்க. இப்படி கனெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ டக்குனு உங்களுக்கு மந்த்ல ஞாபகம் வருது, ஆனா நம்ம சின்ன வயசுல இருந்தே ஆகஸ்ட் ஜனவரி நம்ம ஞாபகம் வச்சாச்சு. ஆகஸ்ட் 15 ஜனவரி 26. அப்ப ஆகஸ்ட்ல கொடியேறதுக்கு எனக்கு வேணும்னா அப்ப நான் கொடியை நான் முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணேன். அந்த கொடியை எனக்கு ஆகஸ்டுக்கு முன்னாடி மந்த் என்ன வருது, ஜூலை வருது. அப்ப ஜூலைலயே வந்துட்டு பிக்ஸ் பண்ணிட்டான். அதே மாதிரி எனக்கு ஜனவரி 26 அங்க 1 month, இங்க ஜஸ்ட் 2 days டிஃபர்ஸ். அகைன் நேஷனல் சாங். இதுவும் 24th, மேக்ஸிமம் எல்லாமே 24th January 1915 தான். ஜூலை 1 2 தான் வரும். வந்தே மாதரம். என்ன சோ இந்த வந்தே மாதரம் சாங் எதுல இருந்து அடாப்ட் பண்ணிருப்பாங்கன்னா, அங்க வந்து பெங்கால் ஸ்டாண்டால இருந்து எடுத்தாங்களா. இங்க ஆனந்த் மாத்ங்கிற ஒரு நாவல் எழுதியிருப்பாரு. அந்த நாவல்ல இந்த சாங் வந்து இடம்பெற்றிருக்கும். யாருன்னா, என்ன நாவல்னா பெங்காலி நாவல் பை ஆனந்த் மாத். சோ அதுல இருந்து எடுத்ததுதான் நம்மளோட வந்தே மாதரம் சாங். சிங்கமும் இருக்கா? சிங்கம் நார்த்துங்கிறீங்க. ஓகே ஓகே, அத நான் எழுதிட்டீங்கல்ல, நான் காமிச்சேன்ல உங்களுக்கு. ஓகே ஓகே சரி. இப்ப நான் அதுல நான் மென்ஷன் பண்ணாம இருந்திருப்பேன், ஆனா நம்ம எழுதியாச்சு. நான் உங்களுக்கு நார்த் வெஸ்ட் சவுத் அதுல பாருங்க இருக்கும். அகைன் வந்துட்டு நமக்கு என்ன போட்டிருப்பேன், லயன் தானே, திரும்ப நார்த் சவுத் ஈஸ்ட் வெஸ்ட்னு போட்டிருப்பேன். சோ அந்த இது இங்க பாருங்க, உங்களுக்கு தெரியுதா? சோ இது வந்துட்டு ஹார்ஸ், இது வந்துட்டு புல், இது வந்துட்டு எலஃபண்ட், இது வந்துட்டு லயன். ஓகேவா? இதுதான் வந்து அவன் நார்த் சவுத் ஈஸ்ட் வெஸ்ட்னு சொல்லி போட்டிருக்கான். நீங்க இந்த லயன் சொல்லிட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. அப்ப நடுவுல வந்துட்டு அசோகா சக்கரம். சென்த் தான் நினைக்கிறேன். அந்த மேல அந்த 4 சிம்பிள்ஸ் இது பண்ணிருப்பாங்கல்ல. இது எழுதிட்டீங்களா? இப்போ இந்த சாங் வந்துட்டு ஜனவரி 26 1950 தானே அடாப்ட் பண்றாங்க. அதுக்கு முன்னாடியே நம்மளோட வந்தே மாதரம் சாங் வந்துட்டு இந்த ஐஎன்சி இப்ப பிரசண்டா இருக்க காங்கிரஸ் இருக்குல்ல, எப்ப ஃபார்ம் பண்ணாங்க? இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் எப்ப அடாப்ட் பண்ணாங்க? 1885ல வந்துட்டு இந்த கட்சி வந்து ஃபார்ம் பண்ணாங்க, இந்த பார்ட்டி ஃபார்ம் பண்ணாங்க. இந்த பார்ட்டி ஒவ்வொரு டிசம்பர் மந்த்தும் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு மீட்டிங் சப்மிட் பண்ணுவாங்க. இப்ப வரைக்கும் ஃபங்க்ஷன் ஆயிட்டு தான் இருக்கு. இந்த ஐஎன்சி பார்ட்டி ஒவ்வொரு டிசம்பர் மந்த் ஃப்ரம் 1885ல இருந்து டில் 1947 வரைக்குமே ஒவ்வொரு டிசம்பர் மந்த்துமே மீட்டிங் நடக்கும். அந்த மீட்டிங்ல ஒவ்வொரு பிரசிடென்ட் வந்துட்டு இருப்பாங்க, ஒவ்வொரு மீட்டிங்லயும் ஒவ்வொரு பிரசிடென்ட் இருப்பாங்க. சோ இந்த மீட்டிங் எப்போ 1896 இருக்குல்ல, 1896ல ஐஎன்சி காங்கிரஸ் வந்து ஒரு செக்ஷன் நடக்குது. அதாவது செக்ஷன்னா வேற ஒண்ணும் இல்ல, மீட்டிங். அந்த மீட்டிங்ல ஃபர்ஸ்ட் டைமா நம்ம வந்தே மாதரம் சாங்க பாடியிருக்காங்க. விஎம்னா வந்தே மாதரம். யாரு பாடினாங்கன்னா சாங் பை ரவீந்திரநாத் தியாகு.
பங்காளி சந்திர சட்டர்ஜி. சோ இப்ப நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது நேஷனல் ரிவர். நேஷனல் ரிவர்னா என்ன? கரெக்ட் தான், கங்கா தான், கங்கா தான். சரி எழுதிட்டீங்களா? இதெல்லாம் கொஸ்டின் ஏரியா குரூப் 4ஓட மெயின் கொஸ்டின். 1896ல யார் வந்து ஐஎன்சில வந்துட்டு வந்தே மாதரம் சாங் பாடினாங்கன்னா ரவீந்திரநாத் தாகூர். இல்ல ரவீந்திரநாத் தாகூர் எந்த செக்ஷன் ஆஃப் மீட்டிங்ல வந்துட்டு பாடினாங்கன்னா 1896. எத்தனாவது செக்ஷன்னா 1896. இயர்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். 1896. நெக்ஸ்ட் நேஷனல் ரிவர். கங்கா, also known as Gladius. சோ இது இந்த ரிவர்ல ஞாபகம் இருக்கு, படிச்சீங்க ஞாபகம் இருக்கா? நார்த்ல 3 ரிவர் தான் இருக்கும், இண்டஸ், பிரம்மபுத்திரா, கங்கா. அதுல இருந்து ஃபார்ம் ஆனதுதான் வந்துட்டு என்டையர் ரிவர் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். சோ இந்த ரிவரை எப்பத்துல இருந்து வந்துட்டு நேஷனல் ரிவரா டிக்ளேர் பண்றாங்கன்னா 2008ல இருந்து நேஷனல் ரிவர்.